கொல்கத்தா கேட்டவுடனேயே கடந்த ஆண்டு மருத்துவ மாணவி மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்குள் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டதும், இந்த ஆண்டு சட்டக்கல்லூரி வளாகத்திற்குள் வைத்து சட்டக்கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதும், இந்த சம்பவங்களின் தொடர்ச்சியாக நிகழ்ந்த போராட்டங்களும் தான் நினைவுக்கு வருகின்றன. இந்த வரிசையில் மீண்டும் ஒரு கொடூர சம்பவம் கொல்கத்தாவில் அரங்கேறியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவைச் சேர்ந்த 20 வயதான இளம்பெண் ஒருவர் கல்லூரி படித்துக் கொண்டே கடையில் பகுதி நேரமாக வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது அவருக்கு சந்தன் மாலிக் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். சந்தன் மாலிக் கல்கத்தாவில் உள்ள ஒரு பூஜை கமிட்டியின் தலைவர் என்றும், அங்கு வரும் வேலைகளுக்கு இப்பெண்ணை அழைப்பதாகவும் கூறியுள்ளார். இதனால் இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசவே இளம்பெண் சந்தனோடு நட்பாக பழகி வந்துள்ளார். சந்தன் தனது நண்பரான திவிப் பிஸ்வாவையும் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். மூவரும் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் பிஸ்வாஸின் பிறந்தநாள் கொண்டாட்டம் இருப்பதாக கூறி செப்டம்பர் 5ஆம் தேதி ஹரிதேவ்பூரில் உள்ள பிஸ்வாஸின் வீட்டிற்கு அழைத்துள்ளனர். நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள அவரும் சந்தன் கூறிய இடத்திற்கு சென்றுள்ளார். ஆனால் வீட்டில் சந்தன் மற்றும் பிஸ்வாஸ் ஆகிய இருவர் மட்டுமே இருந்ததைக் கண்டு மற்றவர்கள் இல்லையா, பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு மற்ற நண்பர்கள் வரவில்லையா என கேட்டதற்கு அவர்களெல்லாம் வந்து கொண்டிருப்பதாக கூறி அவருக்கு குளிர்பானம் கொடுத்துள்ளனர். போதைப்பொருள் கலந்திருப்பதை அறியாது அதனை குடித்த இளம்பெண்ணை இருவரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். வீட்டிலிருந்து வெளியேற முற்பட்ட அவரை அடைத்து வைத்து துன்புறுத்தியுள்ளனர். பின்னர் 6ஆம் தேதி காலை அவர்களிடமிருந்து தப்பிச் சென்ற பெண் தனது வீட்டிற்கு சென்று நடந்ததை கூறியுள்ளார். அவரை மருத்துவமனையில் அனுமதித்ததை தொடர்ந்து பெற்றோர் தரப்பிலிருந்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு சென்ற காவல்துறையினர் இளம்பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்பெண் அளித்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சந்தன் மாலிக்கின் மேல் ஏற்கனவே அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், தலைமறைவாக உள்ள இருவரையும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பரின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு அழைத்ததன் பெயரில் அவர்களை நம்பிச் சென்ற இளம்பெண் அதே நண்பர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.